வெல்கம் டு ராஜ்சேகர் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான பூமி விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சிறுவாணி ரோடுங்க. சிறுவாணி ரோட்டில் 25 சென்ட் முதல் உங்களுக்கு நிறைய பூமிகள் விற்பனைக்கு இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற பார்த்தீங்கன்னா ஒரு 2 பூமி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பூமியை பார்ப்போம். இந்த ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு 1.5 ஏக்கர் பரப்புள்ள உள்ள ஒரு அருமையான ஒரு இடமுங்க. இந்த இடம் அமைஞ்சிருக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈசா யோகாலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ட்ராவல் டைமில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கரால் உள்ள அருமையான ஒரு சின்ன வீடு, ஒரு போர்வெல், இலவச மின்சாரம் இந்த மாதிரி இருக்குங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 90 மரங்கள் இருக்குது, தென்னை மரங்கள், அப்புறம் இதர மரங்கள், செடி கொடி இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ப்ராப்பர்ட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சிறுவாணி ரோடு அப்படின்னாலே ப்ரீமியம் கேட்டகரி அந்த மாதிரி விலைகள் ஏறிடுச்சு. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னோட பழைய வீடியோ யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 25 லட்சம் 30 லட்சத்துக்கு நானே கொடுத்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி அதே இடத்துல போய் பார்க்குறப்ப நம்மளுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 2 கோடி ரூபா வரைக்கும் போகுதுங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் பல மடங்குகள் உயர்ந்திருக்கு. இந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நரசிபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே நம்ம சைட்டுகளே கொடுத்துருந்தோம். அங்கேருந்து நீங்கள் நேராக அதுக்கு பின்னாடி செம்மேடு, சிறுவாணி அந்த சைடில் ஆலாந்துறை, அப்புறம் அப்படியே ஈஷா யோகா, இருட்டுப்பள்ளம் அப்படியே ரவுண்ட் அடிச்சிங்கன்னா எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்து எனக்கு அந்த ஏரியா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா சிறுவாணி வாட்டர் இருக்குது, நல்ல ஒரு மவுண்டன் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது, அருமையான கிளைமேட்டு. இந்த மாதிரிலாம் பார்க்குற பார்த்தீங்கன்னா அடிக்கடி நாங்கள் அதையே ரசித்து இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிகள் விலை கம்மியாக இருக்கிறத அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதே இந்த டைம் நான் போய் பார்க்குற பார்த்தீங்கன்னா நான் வருஷம் பார்ப்போம், ப்ராப்பர்ட்டிகள் விற்பனைக்கிறதுனால போய் பார்ப்போம். அப்படி பார்க்குறப்ப என்டையர்லி நிறைய சேஞ்சஸ்ங்க. ஈஷா யோகாவில் பார்த்தீங்க அப்படின்னா சிவராத்திரிக்கு வேர்ல்டு பூராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நிறைய லேண்டுகள் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகி போச்சு. ரேட்டுகள் கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர்காரன் இங்கேருந்து யாரும் அங்கே போனீங்கன்னா அப்புறம் நம்மளுக்கே ஒரு தலை சுத்துற மாதிரி இருக்கும். என்னடா கோயம்புத்தூருக்குள்ளேயும் கூட அந்த ரேட்டுக்குள்ளேயே அவ்வளோ ரேட் சொல்கிறீங்களா? அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் பயங்கரமாக நடந்துட்டு இருக்குதுங்க. விவரம் தெரியாதவங்களுக்காக விவரத்தை பதிவு செய்கிறோம். இந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி அப்நார்மல் ரேட்டில் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தரன்னு சொல்லுவாங்க, தார் ரோட்லேருந்து வண்டி தரம், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் விலைகள் ஏறி இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ப்ராப்பர்ட்டிகள் ஒரு ரீசனபிள் ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிகள் இருக்குங்க, இந்த ஏரியாவில் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து அருமையான ஒரு பூமி. அருமையான ஒரு பூமினா அருமையான விலைகள் கண்டிப்பாக இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட் 2 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. பூமியை பொறுத்த வரைக்கும் வீடியோவை பாருங்கள், தேவைப்படுறவங்க நேரில் வந்து இடத்த வந்து பார்த்துட்டு டைரெக்டாக பக்கத்தில் விசாரித்து லேண்ட் ஆனர் கூட விலையை டைரெக்டாக கேட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ ரேட்டு கேட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இல்லை 1 மாதத்துக்கு அப்புறம் ரேட்டு மாறிடுது. அதனால் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வருவங்களுக்கு இடத்த விசாரித்து நீங்களே ரேட்டை கேட்டுக்கலாம். தாராளமாக ப்ராப்பர்ட்டி காட்ட வேண்டிய ஒர்க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. இப்போ ரேட்டு சொல்லி போனால் அன்றைக்கி நாளை வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இப்போ சொல்கிற ரேட்டை விட கம்மியாக தான் வருவாங்க. ஆனால் லேண்டுக்கார் இன்னும் பக்கத்தில் ஏதாவது ஒரு பூமியை எச் ரேட்டு விற்றுருந்தால் என்ன பண்ணுவாங்க, அந்த ரேட்டுக்கு போயிடுவாங்க. இதனால் நிறைய சங்கடங்கள் உருவாகிற வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே ப்ரீமியம் ஏரியாவில் வந்து ரேட்டை சொல்கிறத தவிர்த்துடுறோம். நேரடியாக வாங்க, பூமிகளை பாருங்கள், லேண்ட் ஓனர் கூட டைரெக்டாக விலையை கேட்டுக்குங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு மனசு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குது, ஏரியா ரொம்ப சின்ன ஏரியா தான். ஏன்னா கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்க ஃபாரஸ்ட் ஒட்டி போயிருங்க. கொஞ்சம் முன்னாடி வரப்போ நல்ல ஏரியா, அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுகள் மாறிட்டு இருக்கு. அங்கேயும் நல்ல ஒரு நியாயமான ரேட்டுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிகள் இருக்குது. இப்போ நம்மகிட்ட இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து 1.5 ஏக்கர், சகல சௌகரியம் இருக்குது. இதோட விலையை நேரில் கேட்டுக்கலாம். அதுபோக நீங்கள் பேரூர்லேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆலாந்துறை, செம்மேட்லேருந்து போய்ட்டு எங்கள்கிட்ட பூமிகள் இருக்குது. நீங்கள் அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி வருது, அது பார்த்தீங்கன்னா ஆலாந்துறையிலேருந்து உள்ளே போகுதுங்க. ஒரு 2.5 ஏக்கரா ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது ஒரு ஏக்கரா 2 கோடி ரூபாய் கேட்குறாங்க. ரெசிடென்சியல் இருக்குது. வீட்டு மனை பிரிக்கிறதுக்கு யாராவது இருந்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க, நல்ல ஒரு இடம். ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் அதிகமாக இருக்கும், ரெசிடென்சியல் லேண்ட் குறைவாக இருக்கும். கொஞ்சம் திறமையாக யூஸ்ச்சு வாங்கி சைட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா அந்த சைடில் கொஞ்சம் ஆக்கா எல்லாம் இருக்கும், அதை வாங்கி நீங்கள் ரெகுலராக பண்ணுறவங்க தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த பகுதியில் வந்துங்க 25 சென்ட்லேருந்து நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குது. ஆகவே 25 சென்ட் என்னங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, எவ்வளோ விலை கம்மி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கனாலும் ஒரு சென்ட் 2 லட்ச ரூபா தான் இங்கே இப்போ குறைவான விலைகள் இருக்குங்க. அதுக்கு மேலே தான் சொல்லக்கூடிய ரேட்டுகள் எல்லாத்துக்குமே அந்த எண்ணங்கள் இருக்குது. ஆக 2 லட்ச ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி
கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணாலும் வாங்கலாம், அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டிகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு 1.25 ஏக்கரா இருக்குது, அது மொத்த விலையே பார்த்தீங்கன்னா 1.25 லட்ச ரூபா. அதெல்லாம் நியாயமான ரேட்டாக தெரியுதுங்க. அதே மாதிரி ஈஷா உள்ளே வரக்கூடிய ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ஏக்கரா இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி விலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே ரேட்டுகள் வாங்கி பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதுக்குள்ளே ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஈசா மற்ற குரூப் எல்லாம் பார்த்து நிறைய பேர் பண்ணுறாங்க. எல்லாம் வாங்கி அவங்களுக்குள்ளேயே கேட்ட ஆளுகளுக்கெல்லாம் சகல லாங்குவேஜும் தெரிஞ்சுக்கிறாங்க. வரவங்களுக்கு எப்படி கவனிக்கணுமோ கவனித்து டீலை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஒருத்தங்க தான் எங்கெங்கே கம்மியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு கேமராவை தூக்கிட்டு ஒவ்வொரு பகுதியாக போய் பார்த்து வாங்குறவங்களுக்கு நல்லதாக நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது பாருங்கள், இது ஒரு 2.5 ஏக்கரா இருக்குது, ரெசிடென்ஷியல் கிளாசிஃபிகேஷனில் இருக்குங்க. இதை பற்றி ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா நேரடியாக நீங்கள் எங்களுக்கு தொடர்புக்கு வாங்க. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சாய்ஸஸ் கொடுக்கலாம். தாராளமாக பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம்ங்க. நல்ல அருமையான செம்மண் பூமிங்க. இந்த இடத்துல வந்து 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். கோவையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு உயர்ந்து வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. என்ன நீங்கள் ஒரு கம்மி விலையில் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஹையஸ்ட் ரேட் வரும். இல்லை நல்ல ஏரியாவில் நம்ம வாங்கி வைக்கலாம்னா அது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா எந்த ஏரியாவில் வாங்கினாலும் விலை ஏறத்தான் செய்யுது. ஏன்னா கம்மி ஏரியா விலையில் இருந்தீங்கன்னா நிறைய ஏரியா வாங்கி வைக்கலாம், உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஆகவே இந்த ஏரியா மாத்திரம் கிடையாது, சிறுவாணி ரோடுன்னு மாத்திரம் கிடையாதுங்க, எல்லா ரோட்லேயும் நம்மக்கிட்ட எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. வீட்டு மனையாக பிரிப்பது மினிமம் வந்து ஒரு 2.5 கோடி ரூபாய் நீங்கள் கொண்டு அப்படின்னா ஒரே வருஷத்தில் 7.5 கோடி ரூபாய் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிகளும் கையில் இருக்குது. நிறைய பேர் இது நடக்குமா நடக்காதா சிந்தனை இருக்குது. இது வந்து ஒரு கண்மின் நடக்கக்கூடிய ஒரு அதிசயங்கள் அப்படி தானே சொல்ல முடியும். ஏன்னா இடத்தில் முதலீடு வந்து என்றைக்குமே மோசம் போகாத ஒரு முதலீடுங்க. ஆகவே இடத்தின் முதலீடு பண்ணி மட்டும்தான் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொண்டு வர முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்துங்க. நம்ம மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். double 8900